என்ன விஷயம் சந்தியா? ஹோம் மினிஸ்டர் மகனோட எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்னதான் செய்யறது? எங்கேயாவது ஓடி போயிடலாம். சந்தியா. ஆமா சேகர், இதை தவிர வேற வழி இல்ல. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடு. நாம திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தியா, சாரதா சாரதா, கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்கு காஞ்சி பட்டு சேலை வாங்க சாரதா சாரி சென்டருக்கு வருகை தாருங்கள். பொன்ராஜு, காஞ்சி பட்டு சேலை கட்டிக்கிட்டு என் பொண்ணு மங்களகரமா படித்தான்றாயா? நான் வீட்டை விட்டு ஓட போறேன்னு ஒரு வார்த்தை தைரியமா என்கிட்ட சொல்லியிருந்தா ஐ அம் a காம்ப்ளான் கேர்ள், என் பொண்ணு காம்ப்ளான் கேர்ள் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அஸ்வினி அஸ்வினி அஸ்வினி, அழகான கூந்தலுக்கு அஸ்வினி. என்ன வலிக்குதா? அப்ப நீ செஞ்ச காரியத்துக்கு எனக்கு எவ்வளவு வலி இருக்கும்? காபி காபி அப்படின்னு ரயில்வே பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்ற கேவலமானவளை எல்லாம் மாப்பிள்ளையாக்கிக்க நான் என்ன சொரண கெட்டவனா? நீ லவ் பண்ண அந்த குரங்கு பையில ஃபுட்பால் ஆடி நம்ம இடத்துல கட்டி வச்சிருக்கேன். ஹோம் மினிஸ்டர் பையன் கையால நீ தாலி கட்டிக்கலனா உன் லவ்வருக்கு நான் பாட கட்டிடுவேன். ஜான்சன் பவுடர் பேபி ஆட்டம் சிரிக்கணும். நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா. அந்த பொண்ணாட்டம் ஆடிக்கிட்டு எந்த கலாட்டாவும் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டி போனா உன் காதலனை பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். டேய் எந்திரா. தின்னுடா தின்னுடா. லவ் உனக்கு தேவையா?
आवाहयामि आवाहं समर्पयामि नवरत्नगणित सिंहासनं समर्पयामि आदयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विकल्पने ஏய், என்னது பப்ளிக் பப்ளிக் அட்டெம்ப்ட் டு மர்டருக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கேன். ஆஹா, அப்புறமா வா பார்க்கலாம். சார், நான் வந்தது தீபாவளி என்ன வாங்குறதுக்கு இல்ல, அப்புறமா வா பார்க்கலான்னு சொல்றதுக்கு. 1 லட்சம் தரம் ஓடிப்புடு. லட்சமா? பிராத்தல் பிசினஸ் பண்றவங்களே இதை விட அதிகமா கொடுப்பாங்க. லஞ்சம் 5 லட்சம் தரேன், வெளியே போ. 5? மர்டர் பண்றவங்க நமக்கு தரதை விட 5 குறையுதே உங்க ஃபிகர். 10 லட்சம் ஒரு மாருதி கார். ஓகே, தேங்க்ஸ். இருக்கட்டும். இப்போ உங்க மேல 2 கேஸ். ஒன்னு அட்டெம்ப்ட் டு மர்டர், இன்னொன்னு லஞ்சம் கொடுத்து என்னாட்ட ஆபீசர் வாயை மூட ட்ரை பண்ணது. கைக்கு மட்டும் இல்ல, காலுக்கும் போடணும் சங்கிலி. மரியாதையா வரீங்களா இல்ல இழுத்துக்கிட்டு போகவா? எதை இழுக்க போற என் கோமணத்தியா? சும்மா குதிக்கதையா? சங்கிலி உனக்கா எனக்கான்னு பார்க்கலாம், இப்பவே பார்க்கலாம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியும் சார், மாண்புமிகு அமைச்சர். சல்யூட் அடிச்சேனே சார். மரியாதையா வெளியே போ. சாரி சார், முடியாது. என்னையா மினிஸ்டரே எடுத்து பேசுறியா? 5 வருஷம் பதவியில் இருக்கிற மந்திரியை விட 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற நமக்கு தான் சார் பொறுப்பு அதிகம். என்ன அவன் பொறுப்பு? நல்ல விதமா நடக்கிற கல்யாணத்துல புந்து கலாட்டா பண்றதா? கலாட்டாவா? இது கலாட்டா இல்ல சார், டியூட்டி. தவறாத கடமை உணர்ச்சி. ஓஹோ, என்ன நடந்துச்சு நான் இன்னும் சொல்லவே இல்லை. சொல்றேன் விபரமா சொல்றேன், நல்லா புரியும்படியா சொல்றேன். அதாவது இந்த பெரிய மனுஷன் ஆதிமூலத்தோட மகள் சந்தியாவும் இந்த ரத்த காயத்தோட நிக்கிற சேகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சிருக்காங்க. தூத்தேரி, இவன் யாரு, இவன் பொசிஷன் என்ன? ஆப்டால் உடம்புல இருக்கிற சொக்காயை தவிர வேற என்ன சொத்து இருக்கு இவங்கிட்ட? இவன் என் மகளை காதலிக்கிறதான்னு ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அந்த பையன் பேர் என்ன? சேகர். எழுதிக்கிங்க. எழுதாதீங்க. பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் கடமையை செய்யாம இருந்தா நாடு எப்படிங்க உருப்படும்? கரெக்ட், நீங்க எழுதிக்கிங்க. எங்க விட்ட? ஆதிமூலம் சார் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அடடடடடட, தினத்தந்தியா பிரமாதமா ஃபாலோ பண்றீங்களே. ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அவ்வளவுதான், அடியாளுங்களை அனுப்பி பையனை கிட்னாப் பண்ணிட்டாருங்க. கிட்னாப்பிங் சட்ட விரோதம் இல்லையா? பெரிய குற்றமாச்சே. கிட்னாப் செஞ்ச பையனை இந்த ஆளு அடிச்சிருக்காரு பாருங்க. அப்பப்பா, எந்த எலும்பு எங்க முறிஞ்சதுன்னு புத்தூர் டாக்டர் கூட சொல்ல முடியாதுங்க. அப்படி அடிச்சிருக்காருங்க. அது குற்றம் இல்லைங்களா? 100% குற்றம். தான் காதலிச்ச பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்கும்போது இளரத்தம் சும்மா இருக்குமா? இருக்காதுல்ல. அதனால நம்ம ஆளு தப்பிச்சிருக்கான். அதை அந்த அடியாட்கள் பார்த்துட்டாங்க. பட்டாகத்தியில தூக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சாங்க. உயிரை காப்பாத்த நம்மளும், உயிர் எடுக்க இந்த சாரோட அடியாட்களும் அம்மா ரன்னிங், சேசிங், ஜம்பிங், டென்ஷனுங்க. கடைசியில பையன் மாட்டிக்கிட்டாங்க. ஆளை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ட்டாருங்க. ஆனா பாருங்க, அப்பப்போ தர்மம் கூட தலையை தூக்கி பாக்குது இல்லைங்களா? சரியா அந்த நேரத்துக்கு 3 சிங்கம் இருக்கிற தொப்பியை தலையில வச்சுட்டு நான் அங்க வந்தேன். அந்த சீனை பார்த்தேன். பாஞ்ச சிங்கம் மாதிரி. அம்மா ஃபைட்டிங். பையன் பிரான் எடுக்க அவங்க, அந்த பையனை காப்பாத்தனா அந்த ஃபைட்டிங்கை மட்டும் அமிதாப் பச்சன் பார்த்திருந்தா அச்சடா மேர பச்சான் என்ன தட்டி கொடுத்துருப்பாருங்க. எப்படியோ முடிவுல பையனை காப்பாத்திட்டாங்க. கொலை செய்ய முயற்சிக்கிறது குற்றம் இல்லையா? அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், உன் கட்டு கதையை கேட்க இங்க யாரும் ரெடியா இல்ல. மரியாதையா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுமா? உதவாங்கினவும் எடுபடிங்க லாக்அப்ல இருக்காங்க. உன் மேல இந்த பையன் கொடுத்த ரிப்போர்ட் என் பாக்கெட்ல இருக்கு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, சாட்சி எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பொதுமக்களோட உரிமையை காப்பாத்துறதுக்காக மாச சம்பளம் வாங்குற போலீஸ்காரனா? A sincere police officer is trying to perform his duty. யாராவது குறுக்க வந்து தடுக்க முயற்சி பண்ணீங்க, அவன் எந்த கொம்படா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். வர சொல்லுங்க சார், ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை. ஆதிமூலம், பப்ளிக்ல நாம வசமா மாட்டிக்கிட்டோம். அவசரப்படாத. மிஸ்டர் எஸ்ஐ, நீ இவரை கைது செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப நீ போ. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நானே இவரை நேரா அழைச்சிட்டு வந்து
போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். யூ கேன் கோ. முடியாதுங்க. ஏயா? இந்த ஆளை இங்கேயே விட்டுட்டா மேஜர் ஆயிட்ட பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சிருவார். என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் நடக்குது உனக்கு எந்த பையன் சொன்னா? அவ இஷ்டப்படி தான் கல்யாணம் நடக்குது. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சேகரை கொன்னுடுவேன் பயமுறுத்தி என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நான் சேகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதாங்க நடந்தது. இப்ப உண்மையெல்லாம் பொண்ணு வாயில இருந்து வெளில வந்துருச்சா? ஐயா அமைச்சர் அவர்களே, நீங்க வாங்க. எல்லாரும் எப்படி கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தை அவங்க முன்னாடியே அமைச்சர் தலைமையிலே நடத்தி வாங்க வாங்க சார். நில்லுங்க நில்லுங்க. இந்த தர்திர கல்யாணம் என் பணத்துல புக் பண்ண இந்த கல்யாண மண்டபத்துல நடக்க நான் விட மாட்டேன். உன் கல்யாண மண்டபம் இல்லைன்னா என்ன, நம்ம கல்யாண மண்டபம் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அங்க நடத்திடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில இருக்கிற அட்சதையோட நேரா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஜோடி ஆசீர்வாதம் பண்ணுங்க.